நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க சொன்னாங்களா உங்க டிஜிபி மேடம்? போங்க, போய் தட்டி எழுப்பி கொடுங்க. வாங்கி பாருங்க சஸ்பெண்ட் ஆர்டர். ஏங்க, உங்க டிஜிபி மேடம்க்கு இறக்கமே கிடையாதா? என்ன யோசிக்கிறீங்க? செத்தவருக்கு எப்படி சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுனா? போ சொல்லுங்க. அவர் போன இடத்துக்கே போய் உங்க டிஜிபி மேடத்தை கொடுக்க சொல்லுங்க. வாங்கி பாரு. அங்க அவங்க டிஜிபி இல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. சாவு எல்லாருக்கும் ஒரு தடவை தான் வரும். நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறமா அவர் அவமானப்படுத்திட்டாங்கல்ல, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. சாரி மேடம், குடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க. சாரி என்ன சாரி? சாவடிச்சிட்டு சாரியா கேக்குறீங்க? போங்கயா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம செத்த மனுஷனுக்கு போய் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்து அனுப்புறாங்க. யாரு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தது? வேற யாருங்க? டிஜிபி செந்தமிழ் அரசி தான். உங்க அப்பா செத்து போனது காரணமே அந்த அம்மா தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனோம், எடுத்துட்டு போலாமா சார்? ஓகே, உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள், லிஃப்ட் பண்ணுங்க. எப்படிமாச்சு? நல்லா இருந்தவர் இப்படி சாவடிச்சாங்கப்பா. உங்களை தேடி வந்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் கௌரவத்தை காப்பாத்துங்கன்னு காலில் விழாத குறையாத்தானே கெஞ்சினேன். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மேடம், ரொம்ப வருத்தப்படுவீங்க. எஸ் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பான அதிகாரிக்கு சப்போர்ட் பண்றதா நீங்க நினைக்க கூடாது. நீங்க எப்ப எது பேசினாலும் அதுல உண்மை இருக்கும், நியாயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க. மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன் அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களா சார்? ஆஃப் கோர்ஸ் எஸ். மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன் ஒரு கரப்ட் ஆபீசர். அவருக்கு எப்படி அரசு மரியாதை கொடுக்க முடியும்? நோ வே சார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இவருக்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல சார், இந்த விஷயத்துல நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கவர்மெண்ட் அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. ஐ மீன் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு சார். அவர் இந்த கேஸை தவிர அவருடைய சர்வீஸ்ல எந்த தப்பும் பண்ணதில்லை சார். அரசியல் தலையீடுகள் நிறைய இருக்கிற இந்த காலத்துல யாருக்கும் அடி பண்ணியாம தப்பு பண்றவங்களுக்கு தலை வணங்காம ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சார். அப்படி வாழ்ந்தவ சார் அவரு. போலீஸ் அதிகாரினா செந்தமிழ் அரசி மாதிரி இருக்கணும்னு என்ன உதாரணம் சொல்லுவாரு. சசிகுமார் பாண்டியன் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் நேர்மையானவர், உண்மையானவர். அவர் செஞ்ச ஒரு தப்புக்காக எத்தனையோ வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக அவர் செஞ்ச சேவையெல்லாம் மறக்கலாமா சார்? நல்ல அதிகாரியா வாழ்ந்தவர் ஒரு நல்ல அதிகாரியா போனாருங்கிற பெருமை அரசாங்கம் அவருக்கு கொடுக்கணும் சார். அந்த கௌரவத்தை நீங்க அவருக்கு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி நேர்மையான அதிகாரிகளை அரசாங்கம் மதிக்குதுன்னு நினைப்பேன், பெருமைப்படுத்துதுன்னு நினைப்பேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மரியாதை இருக்குன்னு நினைப்பேன். வாழ்க்கையில தவறு செய்யாதவங்க யாருமே இல்லை. எத்தனையோ பெரிய மனுஷங்க மகானுங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வெளியே தெரியறது இல்ல.
அதனாலதான் அவங்கள பெரிய மனுஷனுங்களா மகானுங்களா நினைச்சிட்டு இருக்கோம். மிஸ்டர் சசிகுமார் பாண்டியன் செஞ்ச தவறு வெளியே தெரியாம இருந்திருந்தா அவரையும் அப்படித்தான் நினைச்சிருப்போம். என்னுடைய ரிக்வெஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான் சார். இப்ப அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுக்காம இருந்தா அவருடைய இத்தனை வருஷம் நேர்மையை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் சார். பிளீஸ். வேற எதுக்காக இல்லனாலும் நீங்க சொன்னதுக்காக அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். டோன்ட் வரி அரசி, we'll issue necessary orders. தேங்க்யூ சார். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே மேடம். நீங்க எங்க மாமாவுக்கு மரியாதை பண்ண வேண்டாம். நீங்க மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டா நீங்க பண்ணதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்லவங்க தான் மரியாதை செலுத்தணும். உங்களை மாதிரி ஆளுங்க கிடையாது. யாமினி, எந்த நேரத்துல கோபப்படுறதுன்னு உனக்கு தெரியாதா? அவங்க மரியாதையை செலுத்தட்டும். மேடம், ப்ளீஸ் கேரி ஆன். நான் மரியாதை செலுத்த விட மாட்டேன். விட மாட்டேன். இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக மரியாதை செலுத்த இந்த அம்மா வந்திருக்காங்க. என்ன பேசுற யாமினி? அவங்க டிஜிபி, உங்க டிபார்ட்மெண்டோட ஹெட். அவங்க அப்பாக்கு செய்யற மரியாதைய தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? மாமா, மாமா சாகிறதுக்கு காரணமே இந்த அம்மா தான். இவங்க அராஜகம் தாங்க முடியாம தான் மாமா அந்த அவமானத்துல
அந்த அவமானத்துல செத்தே போயிட்டாரு. இப்போ இப்போ நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. ஐயோ, யாமினி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ். இங்க பாரு, நீ இவங்களை அவமானப்படுத்தினா என் அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி. புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, நான் நான் இவங்களை மரியாதை செலுத்த விட மாட்டேன். மரியாதை செலுத்த விட மாட்டேன். எங்க நீங்க என்ன போய் குறை சொல்றீங்கல்ல? பாருங்க, இவரை கேவலப்படுத்துறது இந்த அம்மா. மாமா மேல மரியாதை வச்சது நாங்க, அவரை தெய்வமா நினைச்சது நாங்க. சரி, அந்த தெய்வத்துக்கு இறுதி சடங்கு நல்ல விதமா நடக்க வேண்டாமா? கூல் டவுன் ப்ளீஸ். ரிலாக்ஸ் யாமினி, ப்ளீஸ். சாரி மேடம், ப்ளீஸ். Position! Fire! Position! Fire! எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னது இது? அரெஸ்ட் வாரண்ட். அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாது மேடம். தொலைச்ச அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஒருத்தரோட உயிர் போறது சின்ன விஷயமா? என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விசாரணை? அரெஸ்ட் வாரண்டா? எதுக்கு? எதுக்காகன்னு உன் வைஃபுக்கு நல்லாவே தெரியும். என்ன மேடம், எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறீங்களா? நோ. பாண்டியன் சாரோட இறுதி சடங்கு நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக தான் காத்திருந்தேன். Now it's time. Let's go. யாரை யார் அரெஸ்ட் பண்றது?
முதல்ல என் மாமனார் மேல பழி சுமத்தி அவரை கொன்னுட்டீங்க. இப்போ என்ன அவமானப்படுத்துறீங்களா? என்னம்மா இந்த மாதிரி இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? எங்க வீட்டு பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ண விட்டுருமா? நாங்க எங்களை யாருன்னு நினைச்சீங்க? பதவியில இல்லாத போதே அரசாங்க மரியாதையோட வழி அனுப்பி வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் எங்களோட பவர் தான். இடம் தெரியாம மோதாத நீ. சார் வாங்க. என்னையா? வாங்க என்னையா? சார், எங்க விடுங்க வாங்க. விடுங்க. வாங்க சார். இவங்க கிட்ட நம்ம கிட்ட பேச்சு. யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கலாம். பேசி முடிச்சாச்சா? வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நீ இப்ப வரலன்னா உன்னை ஃபோர்ஸ்பிளா கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். முதல்ல வண்டியில ஏறியாமனே. என்ன மிரட்டுறீங்களா? என்ன எல்லாரும் வரட்டும், அப்பதான் நான் இங்க இருந்து வருவேன். லாயருக்கு கோர்ட்ல தான் வேலை. சும்மா தேவையில்லாம இங்க சீன் கிரியேட் பண்ணாத. கொஞ்சம் நஞ்ச மரியாதையை பப்ளிக் முன்னாடி கெடுத்துக்காத. ஏறியாமனே. கமான். பாத்தீங்களா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு? பாத்தீங்களா எவ்வளவு க்ரூயலா பிஹேவ் பண்றாங்க? யாமினி, don't forget that you are also a police officer. சட்டத்தை எல்லாரை விட நாம தான் அதிகமா மதிக்கணும். அவங்க கடமையை அவங்க செய்யட்டும். நம்ம கடமை என்ன பண்ணுமோ அதை பார்த்துக்கலாம். Now get inside the car. Please. அதில்லைங்க. You please get inside. சட்டப்படி நாம ஃபேஸ் பண்ணிக்கலாம். Okay? Ma'am, she will cooperate. We are sorry about this. That's okay. Bye, Yamini. சார் 10 நிமிஷம் தான் சார் உங்களுக்கு அலவுடு. அதுக்குள்ள டெஸ்ட் வந்துருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ஜிஜி. நான் சில விஷயங்களை உனக்கு தெளிவாக்கணும். நான் தெளிவாக தான் இருக்கேன் ஜிஜி. நீ தான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்க. இல்லைன்னா உன் தலையை வெடிச்சிடும் இல்லையா ஜிஜி? உனக்கு என்ன தெரியும்? சரோஜினியை நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் ஜிஜி. மாமா சார் நீ வேணா விஸ்வநாதனை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது ஜிஜி. சோ சரோஜினியை நீ தான் கடத்தி வச்சிருக்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியும் சில நேரத்தில் முட்டாளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் விஷயத்துல கரெக்ட் ஆயிடுச்சு ஜிஜி. விஸ்வநாதன் கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்ட என்ன கேட்டங்கிற பத்தில எனக்கு கவலை இல்லை. எனக்கு எவ்வளவு தருவேன்னு சொல்லு. உனக்கா? சரோஜினி உன்கிட்ட இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இவ்வளோ நேரம் நான் சரோஜினியை கடத்தலன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. எனக்கு எப்படி தெரியுங்கிற தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு ஆர்வம் அதிகமா இருந்துச்சுல ஜிஜி. நேத்துக்கு நீ சொன்னியே cat is out of the bag, you are out of the bag. நீ வரலன்னா நீ கடத்திருக்க மாட்டேன்னு நான் நினைச்சிருப்பேன். இப்ப நீ வந்து நீ தான் கடத்தினு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்ட. சொல்லு, உன்னை நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்? இந்த பாரு நல்ல தம்பி, சரோஜினியத்தை என்கிட்ட இல்ல, நான் கடத்தல. நீ மாமா சார் கிட்ட போய் சொன்னல, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட போட்டு வாங்கலான்னு வந்தேன். நான் பேசுறத வச்சு நீ ஏதாவது வளருவேன்னு பார்த்தேன். ஆனா நீ தெளிவா இருக்க உள்ள இருந்தாலும். இப்ப சொல்லு, சரோஜினிய எங்க கடத்தி வச்சிருக்க? என்ன ஜிஜு, உண்மை தெரிஞ்சவனா அப்படியே பிளேட்டை மாத்திர உன்ன மாதிரி நானும் ஒளரி முட்டாளாயிடுவேன் பாத்தியா? எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, இல்ல எல்லாத்தையும் அரசிக்கிட்ட சொல்லிடுவேன். உயிரோட இருந்தா தானே சொல்வ? அரசிய கொல்ல போறியா ஜிஜி? உன்னை கொல்ல போறேன். ஜிஜே, நான் பார்க்ல இல்ல, ஜெயில்ல இருக்கேன்.
பார்க்ல இருக்கிறவனை கொல்றதை விட ஜெயில இருக்கிறவனை கொல்றது ஈஸி. அதான் இப்ப ட்ரெண்ட், தெரியாத உனக்கு? நல்ல தம்பிங்கிற கிரிமினல் ஜெயிலுக்குள்ள தனி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கான். அதனால அவனுக்கும் மத்த கைதிகளுக்கும் பிரச்சனை வந்து இரும்பு கம்பியால் அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வரும் பாரு. செத்த பிற நீ எப்படி பேப்பர் பாப்ப? நான் பாப்பேன், நாடே படிக்கும். ஆல் தி பெஸ்ட் ஜிஜே. செல்வா, செல்வா, மா சாப்பிட்டியாப்பா? நீங்க சாப்பிட்டீங்களா? என் உயிர் இன்னும் உடம்புல ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு. ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். நான் சாப்பிட்டேன். நீ முன்ன மாதிரி இல்லடா, ரொம்ப மாறிட்ட. ஏமா இப்படி கேக்குறீங்க? காலேஜில் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் அவர் மேல அப்பா அப்பான்னு பாசமா இருப்ப. கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாசம்லாம் எங்கடா போச்சு? ஏமா இப்படி கேக்குறீங்க? பின்ன என்னடா, இத்தனை நடந்து முடிஞ்சும் நீ தவிக்கல, துடிக்கல. உங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்த அந்த அரசிய நீ தட்டியும் கேட்கல, தடுக்கவும் இல்ல. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உன்னால மட்டும் எப்படி அமைதியா இருக்க முடியுது? சொல்லுடா, எப்படிடா இருக்க முடியுது? அப்போ நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாதான் நம்ம குடும்பத்து மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னோட மௌனமும் அமைதியும் எதை சாதிக்க போகுது? யாமினி அந்த செழியனை யாருக்காக கொன்னா? நம்ம வீட்டு பொண்ணு உன் தங்கச்சி வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு தானே பண்ணா. கொலையை செஞ்சுட்டு என்ன ஒரு தைரியத்தோட அரசியை எதிர்த்து நின்னா பார்த்தல்ல? இந்த வீட்டு மருமகளுக்கு இருக்கிற ரோஷமும் பாசமும் கூட உனக்கு இல்லையடா. சுடுகாட்டுல நீயே யாமினி அரசி கூட அனுப்பி வச்சியாமே. இதையெல்லாம் கேட்டு என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. ஏன்டா அப்படி பண்ண? அம்மா ரிலாக்ஸ். என்னடா ரிலாக்ஸ்? அம்மா ப்ளீஸ். உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு என்னால பேச முடியாது. ஐம் அ கலெக்டர். எந்நேரமும் அரசாங்கம் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் பொறுமையா தான் இருக்கணும், பொறுமையா தான் யோசிக்கணும். அன்னைக்கு யோசிக்காம விட்டதுனாலதான் யாமினிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. நானும் அதே மாதிரி ஆத்திரப்பட்டா என்னையும் அவளோட ஜோடி சேர்த்து கம்பி என்ன வச்சிருவாங்க. அதுக்காக நீ யாமினியை அப்படியே விட்டுடுவியா? நான் விட்டுடுவேன்னு சொன்னா? நீ பேசுறதோட அர்த்தம் அப்படிதானடா இருக்கு. அம்மா, யாமினிய ஜாமீன்ல எடுப்பேன். அது மட்டும் இல்ல, அப்பா செத்ததுக்கு அரசி தான் காரணம்னா அந்த அரசியை சும்மா விட மாட்டேன். ஆனா என்னோட அணுகுமுறை அதிரடியா இருக்காது, புத்திசாலித்தனமா இருக்கும், வேகமா இருக்காது. அந்த அரசிக்கு வினையா இருக்கும். எப்படியோ செய்ப்பா. யாமினிய ஜாமீன்ல எடுத்தா மட்டும் பத்தாது, அவளை மறுபடியும் போலீஸ் வேலையில சேர்க்கணும். அந்த அரசி முகத்துல கரிய பூசணும். உன் அம்மா முகத்துல சிரிப்பு வரணும்னா அந்த அரசி முகத்துல இருக்கிற சிரிப்பு போகணும்டா, போகணும்.
கொடுக்க சொன்னாங்களா உங்க டிஜிபி மேடம்? உங்க டிஜிபி மேடம்க்கு இறக்கமே கிடையாதா? சாவடிச்சிட்டு சாரியா கேக்குறீங்க? போங்கயா. நீங்க மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டா நீங்க பண்ணதுல இல்லன்னு ஆயிடுமா? இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக மரியாதை செலுத்த இந்த அம்மா வந்திருக்காங்க. மாமா சாகிறதுக்கு காரணமே இந்த அம்மா தான். முதல்ல என் மாமனார் மேல பழி சுமத்தி அவரை கொன்னுட்டீங்க. இப்போ என்ன அவமானப்படுத்துறீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏசி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணனும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லாம். ஏய் கலை, ஏய் கண்ணா, வா வா வா. வா கலை. வா 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 வாடா செல்லம். ஏய் கலை. வா வா வா. டேய் குட்டிப்பியா. முதல்ல அவனை கூட்டி போய் ஜூஸ் குடு. வா கலை உள்ள போ கலை. உட்கார் கண்ணா. ஹலோ சொல்லுங்க. என்ன வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வர ஈஸியா இருந்துச்சா? டேய் அந்த கூத்த ஏன்டா கேக்குறேன்? சும்மாவே மெட்ராஸ் எவனும் ஒழுங்கா வழி சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் அங்க போங்க எங்க போங்கன்னு சுத்த விடுவானுங்க. ஒரு வழியா அங்க தேடி இங்க தேடி உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுல பெரும் படம் ஆயிடுச்சுடா. ஏன்பா கால் டாக்ஸில எதுக்கு வந்தீங்க? குழந்தைக்கு பாத்தியா எவ்வளவு வேர்த்து போச்சு. டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏசி காரை புக் பண்ணிட்டு வர வேண்டியது தானே? என்னடா சொல்ற? கால் டாக்ஸ்னா போறதுக்கு 300 வரதுக்கு முன்னால 600 முடிஞ்சிடும். நீ சொல்ற ஏசி வண்டினா 1000 இருந்து 1500 கண்டிப்பா கேட்பான். எங்க போறது? என்ன கண்ணா இருந்துட்டு போட்டுமே, நான் கொடுக்குறேன். தம்பி எதுக்குடா வீண் சிரமம்? அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. 1000 1500ன்னு. ஏசி காருன்னு எடுத்தீங்கன்னா 1500 2000 ஆகும். வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் போடுவாங்கல்ல? இல்ல எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசு. நாங்க கால் டாக்ஸி போனதே இல்ல. நாங்க ஏசி வண்டிலயும் இந்த மாதிரி கார்ல தான் போயிருக்கோம். போக வேண்டிய நேரம் வந்தா போய்தானே ஆகணும். ஆனா இதுக்காவது கொடுத்து வச்சிருக்கான ஆண்டவன். அந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. இல்லன்னா ஆட்டோவிலயோ இல்ல பஸ்லயோ இல்ல அலைஞ்சிருக்கணும். கலை உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, எனக்கு எல்லாம் என் ராசிப்படி இருக்கணும். அதான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க. கார்த்தி பாப்பா கூட விளையாடு. போங்க ஓடு ஓடு. கார்த்திக் பாத்து. கார்த்திக் பாத்து. என்ன கலை வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு உதய், சூப்பர்பா இருக்கு. எங்க வீடு மாதிரி இல்லாம நல்லா பெருசா ஸ்பேஷியஸா நல்ல வென்டிலேட்டடா இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் கூட சூப்பரா இருக்கு. வாடகைக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும் வீடு. அப்புறம் கலை உனக்கு இதே மாதிரி தான் வீடு பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் நினைச்சேன் உன் புருஷன் தான் வேலை வெட்டிக்கே போகாம வீட்லயே கிடக்குறாரு. அப்புறம் எப்படி வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்க முடியும்? அதனாலதான் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சிறுசா பார்த்தேன். என்னங்க இது? கலைக்கும் கண்ணனுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடு பாத்துருக்கலாமே. வாடகை அப்படி இப்படி முன்ன பின்ன போச்சுன்னா அதை நானே கொடுத்துருப்பேன்ல. எவ்வளவு நாளைக்கு தம்பி கொடுப்பீங்க? இல்ல வாடகை மட்டும்னா கூட பரவாயில்ல. மளிகை சாமான், குழந்தைக்கு பால் வாங்கணும், ஸ்கூல் செலவு, அது இதுன்னு மத்த செலவெல்லாம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் நீங்களே கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உதய் இன்னும் பால் காய்ச்சல டைம் ஆகுது, வா போய் பால் காய்ச்சலாம். அது எப்பயோ காசியாச்சுப்பா. என்னடா உதய் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பால் காய்ச்சணும்னு சொன்னேன். இல்ல கண்ணா அது வந்து நான் நல்ல நேரம் முடியற மாதிரி இருந்தது. நீங்களும் வரதுக்கு லேட் ஆயிட்டே இருந்துச்சா, சரி காய்ச்சிருவோம் வந்தா சொல்லிக்கலாம்னு இருந்துட்டோம். என்ன செல்வா வந்தவங்கள உட்கார வச்சே பேசிட்டு இருக்க? போய் பால் எடுத்துட்டு வந்து குடு. அண்ணி அவங்க என்ன வேறையா இல்ல விருந்தாளியா? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க. ஆனா என்ன நீ புரியாம பேசுற? எப்ப தண்ணி குடுத்தணும்னு வந்தாச்சோ அப்பவே அவங்க விருந்தாளிங்க தான். போய் பால் எடுத்துட்டு வந்து குடு போ. உதய் எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ரொம்ப தூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா உதய், கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு நாங்க இங்க வரதுக்கு. அது வந்து கலை பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, நிறைய கேஸுங்கெல்லாம் வரும். சட்டுன்னு வக்கீல தேடுவாங்க, அதுல வருமானம் வரும். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இந்த மாதிரி ஒரு வீட புடிச்சேன். ஏன்னா உதய் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு வீட புடிச்சேன். இதே கண்ணனும் வக்கீலுக்கு படிச்சிருந்தான்னு வச்சுக்கோ,
கமிஷனர் ஆபீஸ் பக்கத்திலேயே வீட புடிச்சிருப்பேன். ஆனா பெருசா வீட பார்த்தாலும் பார்த்த வேலை செஞ்சு மாலல்லப்பா. இன்னும் அந்த சமையல் கட்டு பக்கம் நான் போகவே இல்ல. இன்னும் சாப்பாடுக்கு வந்தவங்களுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியவே இல்ல. ஆமா தம்பி, இன்னைக்கு உங்களுக்கும் செல்வராணிக்கும் என் வீட்ல இருந்துதான் சாப்பாடு. இப்பதான் வீட்லயே பாலை காய்ச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. இன்னும் ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் ஏதோ கேக்குறா, அத வேற வாங்கி கொடுக்கணும். ஏன் கலை, நல்ல கம்பெனி எது நீயே சொல்ல. கண்ணா போலாமா? கார்த்திக் இங்க வா. ஏய் என்ன கலை, போலாம், என்ன அவசரம்? இல்ல கார்த்திக் ஸ்கூல் விஷயமா கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போய் பார்க்கலாம். ஆமா ஆமா, செலவோட செலவா இதே வண்டியில போயிட்டு வந்துருங்க. அப்புறம் அதுக்கு வேற தனியா ஆட்டோ சார்ஜ் வேற ஆகும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, செலவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னங்க வந்தது? உங்க பணமாச்சு, உங்க தங்கச்சி பணமாச்சு. உதய் நாங்க கிளம்புறோம். ஏய் கலை, முத தடவை வந்திருக்கீங்க, பால் காய்ச்சிருக்கோம், ஒரு கிளாஸ் பாலாவது குடிச்சிட்டு போங்க ப்ளீஸ். வேணாம் உதய், பரவாயில்ல, எங்களுக்கு லேட் ஆகுது. உதய் நான் கிளம்பட்டா. கலை கலை, ஏய் half an hour பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆர்டர் பண்ணா உடனே சாப்பிடலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம் உதய், நான் நிஜமாவே ஸ்கூல் வேலையா கொஞ்சம் போகணும், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கலை, முத தடவை வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போணும் ப்ளீஸ். நீ விடு உதய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் அவங்க அண்ணன் ஏதோ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னா, ஏன் நான் உன் அண்ணன், நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன். சச்சா, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கவே இல்ல, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலடா. இல்ல கலை, அவங்க அண்ணி ஏதோ பேசிட்டாங்க. செல்வராணியை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ எப்படி பேசுவா, எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு உனக்கு எனக்கும் தெரியாதா? ஐயோ நிஜமாவே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, நான் கிளம்புறேன். சரி ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன பண்ற உதய்? ஏய் இல்ல வண்டியில வந்திருக்கீங்கல்ல. என்ன பண்ற உதய்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே அம்மான்ற உறவு விலகி போயிடுச்சு. பண விஷயத்தினால அப்புறம் நாளைக்கு நீ விலகி போயிட்டேன்னா வேண்டாம் உதய், வேண்டாம். நான் தள்ளி போயிடுவேனா? என்ன பேச்சு பேசுற நீ? இந்த முதல்ல வேண்டாம் வேண்டாம். ஏய் கலை, வேண்டாம், நான் வரேன். ஏய் கலை, சாரி, காலையில வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். ஹோம் செக்ரட்டரிக்கு யாமினியோட ஃபைல் அனுப்பிச்சிட்டீங்களா? எஸ் மேடம், ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு மேடம். ஓகே. அப்புறம் அந்த நியூஸ் சேனல் தமிழ்நாடு கிரைம் ரிப்போர்ட் பத்தி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னாங்க, ஈவினிங் வர சொல்லுங்க. எஸ் மேடம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் ஆல் தி ரிப்போர்ட்ஸ் ஆன் மை டேப். ஓகே மேடம். அப்புறம் சரோஜினி மேட்டர்ல எனி ப்ரோக்ரஸ்? நீங்க சொன்ன மாதிரியே விஸ்வநாதன் ஜிஜே ரெண்டு பேருமே அண்டர் பெர்ஃபெக்ட் விஜில் மேடம். பி கேர்ஃபுல். ஜிஜே போலீஸை ஈஸியா டாட்ஜ் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் டீல் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா. எஸ் மேடம். ஹலோ, பின்னால போ, நீ போ. லேடிஸ் ஏன் அடி வெல்ல ஓடி. தள்ளாதீங்க பா. ப்ளீஸ். போ போ, பின்னால போ. போங்க பா. ஐயோ, போ போ. ஒவ்வொருத்தரா வாங்க. யூ சிஸ்டம். நான் சொன்னேன் அப்பவே. எல்லாம் லைன்ல நின்னு வாங்கன்னு. போங்க பின்னால போங்க. போங்க பின்னால. போப்பா. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னீங்கன்னா ஈஸியா இருக்குல்ல. எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது? நான்சென்ஸ். என்ன புரியலையா? நான் தான் சொன்னேன்ல, வக்கீல் ஒவ்வொருத்தரா பாப்பாங்க. போய் பின்னால. சொன்னா கேட்கணும். வாங்க, நீங்க வாங்க பெரியவரே. முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அம்மா நமஸ்காரம். நமஸ்காரம். மதுரை மேலமாசி இதுல இருந்து வரேன். என்ன கேஸ் இது? சாம்பசிவம் என் மகனோட கொலை கேஸ் விஷயமா. சரி நீ ஃபைல குடுத்தல. நீ போ. சரிங்க. சரவணா, திலகாக்கு இவ்வளவு மவுசு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா?
இப்படி கூட்டம் அலை மோதுது. பேசாம நாலுல இருந்து டோக்கன் சிஸ்டம்ல விட்டுருவோம். டோக்கன் சிஸ்டம்ல இருக்கட்டும். வந்திருக்கிறதுலயே பெரிய கிரிமினல் அங்க நிக்கிறான் பாருங்க வெளியே. தலையே எடுத்தவன். அது சரி. காப்பாத்திடுவோம், அவனையும் காப்பாத்திடுவோம். அடுத்தது கூப்பிடுவாங்க. என்னப்பா நீ உங்களுக்கு புடவையா தர இங்க வந்து கியூல நிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? என் புருஷன் கஞ்சா கேஸ்ல மாட்டினாரு, அவரை வெளியில கொண்டு வரணும். கொஞ்சம் தள்ளுங்க. கொலை கேஸ், கொள்ளை கேஸ், கஞ்சா கேஸ், திருட்டு கேஸ், எல்லா கேஸ்ல இருந்தும் வக்கீலம்மா காப்பாத்துவாங்க. அதுக்காக தான் அவங்க வந்திருக்கீங்க. நீ என்ன பிக்பாக்கெட் தானே? ஆமா சார். இந்தமா என்ன கேஸ்? பிக்பாக்கெட். சரி கொஞ்சம் இருங்க. வணக்கமா. என்னமா மறந்துக்கலாமா? நான் தாமா காசிமேடு கபாலி. ஏமா ஒரு வாட்டி எங்க கூட்டாளிகளை என்கவுண்டர் பண்ணீங்க. நீங்க சுட்ட குண்டு தோள்பட்டை உரசின்னு போச்சுமா. ஏதோ கடவுள் புனிதல உயிர் பழிச்சிங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெட்டா கொலை கேஸ்ல மாட்டிங்கனாமா. வைக்கலாமா உங்க சொந்தக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ கொஞ்சம் சிபாரிசு பண்ணி நல்லா இருக்கும். ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மேடம், இவன் யாருன்னு தெரியுமா? போன மாசம் தஞ்சாவூர்ல 146 பொண்ணுங்களை மும்பை கடத்தி விபச்சாரம் பண்ணான்னு வழக்கு போட்டு உள்ள வச்சோமே, புரோக்கர் பிரசாத், அவன் தான் மேடம் இவன். உங்ககிட்ட நேர்ல வந்து சிபாரிசு பண்ண சொல்லி பேசுற அளவுக்கு அவனுக்கு என்ன திமிரு பாத்தீங்களா மேடம்? மேடம், புரோக்கர் பிரசாத் மட்டும் இல்ல மேடம், கடலூர் சாமியார் கேஸ், ரேப் கேஸ், குண்டா கேஸ், இந்த மாதிரி தமிழ்நாட்டோட மொத்த கிரிமினல்ஸும் உங்க வீட்டுல வந்து குவிஞ்சிருக்காங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்குவாட் அனுப்ப சொல்லி இவங்கள தூக்கி உள்ள வச்சலாம் மேடம். வேண்டாம், அவங்க யாரும் என்ன பார்க்க வரல. என் வீட்டுக்கு புதுசா வந்த வக்கீல பார்க்க வந்திருக்காங்க. மேடம் நீங்க விட்டுடுங்க. இவங்களால உங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் மேடம். அதனால உங்க பாதுகாப்புக்காக நாங்க இங்கேயே இருக்கிறோம் மேடம். தேவையில்ல, என்ன நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போங்க, நான் வரேன். ஓகே மேடம். அது இல்ல மேடம், நீங்க போங்க. வக்கீலம்மா, வர வர போலீஸ் அராஜகம் தாங்க முடியலம்மா. ஆமா, உன் பேர் என்ன? தமிழ். தமிழ். தமிழ் போலீஸ்னா அராஜகம் தான் செய்யும். உங்க கேஸ் என்ன புதுசா? என் புள்ள ரொம்ப நல்லவம்மா. வம்பு தும்பெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சுமா. நேத்து நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தோன்னே போலீஸ் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுமா. நீங்க தாமா ஏதாவது செய்யணும். என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிங்கம்மா. யூ ஆர் ரியலி கிரேட் திலகா. ஒரே நாள்ல இந்த வீட்டையே இவ்ளோ பரபரப்பாக்கிட்டியே. ஹேட்ஸ் ஆஃப். சரவணா, நாட்டில் இவ்வளோ கிரிமினல்ஸா? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கியா? ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். வந்தவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் இல்லைன்னா, எல்லாமே போலீஸ் ஜோடிச்ச கேஸுங்க. பாவம் பாவம் இந்த அக்யூஸ்ட் எல்லாம். தமிழ்நாட்டு போலீஸோட பழக்கம் என்ன தெரியுமா? தன்னை விட பெரிய ஆளுங்கன்னா சல்யூட் அடிப்பாங்க, சின்னவங்கன்னா ஏறி போட்டு மிதிப்பாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா அரசியை கேட்டு பாருங்க. சரவணன், இங்க கொஞ்சம் வாங்க.
நடு வீட்டுல கூட்டத்தை கூட்டி வச்சு எனக்கு வேடிக்கை காட்டுறீங்களா? முதல்ல இவங்களை யார் உள்ள விட்டது? உங்க கார்டு அவங்களெல்லாம் வெளியே தான் நிக்க வச்சிருந்தான். நான் தான் அவங்களெல்லாம் உள்ள வர சொன்னேன். எல்லாம் திலகாவோட கிளையன்ட்ஸ். கிளையன்ட்ஸா? They are bloody criminals. மன்னிக்கணும், வக்கீல் கிட்ட கிரிமினல்ஸ் தான் கிளையன்ட்ஸா வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என் கிளையன்ட்ஸ் என்ன பார்க்க வரக்கூடாதா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா காக்கி சட்டை போட்டுட்டு மட்டும்தான் வரணுமா? கருப்பு கோட்டு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? நியாயம் கருப்பு சட்டையிலயும் காக்கி சட்டையிலயும் இல்ல, அது போடுறவங்க மனசை பொறுத்து இருக்கு. தப்பு பண்றவங்க எங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. தப்புல இருந்து தப்பிக்கிறவங்க தான் உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடு எப்படி இருந்தது? என்ன இப்படி ஆக்கிட்டீங்க? அண்ணி ப்ளீஸ், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உங்க தொழில நீங்க பாக்குறீங்க, ஏன் பொண்டாட்டி அவ தொழில பாக்குறா. இதுல என்ன இருக்கு? இந்த வீட்டை இப்படிப்பட்டவங்க வந்ததே இல்லையே சரவணா. உன் அண்ணனும் நானும் இந்த வீட்டை ஒரு கோவிலா வச்சிருந்தோம். அவங்க உங்க தொழில், அவங்க உங்களுக்கு தெய்வம் தான். ஏன் எங்க அண்ணன் ஒரு வக்கீலா இருந்து இந்த மாதிரி வாதாடலையா? சொல்லுங்க, வாதாடலையா? நம்மள நம்பி வர்றவங்கள காப்பாத்துறதான தொழில் தர்மம். நல்லா சொல்லுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி வந்தா வாழ்க்கை கிடைக்கும், காக்கி சட்டையை நம்பி வந்தா சாவுதான கிடைக்கும். ஏய், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்ட போறியா? நான் மட்டும் பேசல, இந்த உலகமே பேசுது. நீங்க காப்பாத்துவீங்கன்னு உங்க காக்கி சட்டையை நம்பி ஒரு கும்பல் வந்ததே, அந்த தீவிரவாதி கும்பல். அவங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, ஆனா என்ன ஆச்சு? அந்த தலைவனை ஜெயில போட்டீங்கல்ல, அவனை கொன்னுட்டீங்கல்ல. அவனை கொன்னுட்டு ஃபுட் பாய்சன் ஃபால்ஸ் கேஸ் போட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.